வணக்கம். தமிழ்நாடு பட்டுக்கூடு உற்பத்தி விவசாய சங்கத்தினுடைய தலைவர் செல்வராஜ் பேசுகிறேன். அநேகமாக தமிழகம் முழுவதும் இன்றைக்கி பட்டு விவசாயிகள் வந்து கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகி இந்த தொழிலை செய்ய முடியாத நிலைமையில் இன்றைக்கி வெளியே போயிட்டுருக்கக்கூடிய ஒரு மோசமான அவல நிலையாக ஏற்பட்டிருக்கு. இது வந்து நாங்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வந்து நாங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். பல மனுக்களை அந்தந்த மாவட்டங்கள்லையும் கொடுத்தாச்சு, இயக்குநர்கிட்டும் கொடுத்தாச்சு. ஆனால் அதனுடைய முடிவு என்பது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பட்டு விவசாயிகள் வெளியேறக்கூடிய நிலைமை இருக்குது. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, தொடர்ந்து அதிகாரிகளும் சரி அல்லது சயின்டிஸ்ட்டுகள், மத்தியில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டுகளும் சரி, பட்டு விவசாயிகளை குறை சொல்லக்கூடிய நிலைமை தான் சொல்கிறாங்க. அப்போ பட்டு விவசாயிகளை குறை சொல்கிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஏதோ ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் நடந்தால் பரவாயில்ல. அப்போது ஒரு 12 வருஷமாக 30 வருஷமாக அல்லது ஒரு 5 ஆண்டுகளாக பட்டு விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிங்க இன்றைக்கி ஏன் வெளியே போகிறாங்க? எங்களுக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி அதுதான். அப்போது நாங்கள் கள ஆய்வு மேற்கொண்டு பல இடங்களில் போய் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, முட்டை வித்தகத்திலிருந்து வரக்கூடிய முட்டைகள் வந்து சரியில்லை அப்படிங்கிறத முத்தரப்பு கூட்டையில் ஒரு முத்தரப்பு கூட்டம் நடக்கும்போது ஒரு ஜாக்கியை வந்து சொல்லிச்சு, முட்டை சரியில்லைங்க அப்படிங்கிறத அதிகாரி முன்னாடியே சொன்னாங்க. நீங்கள் அந்த தேதியிலிருந்து நாங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா முட்டை தரம் இல்லைங்கிற விஷயம் ஒன்று. அதே போல் ஜாக்கியில் வந்து கொள்ளளவுக்கு மேலே ஜாக்கி சென்டரில் உற்பத்தி பண்ணக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி வந்து அது வீரியம் இல்லாத புழுக்களாக இப்போ பட்டு விவசாயிக்கு கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு 6 வேளை மேவில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு 10 வேளை கடைசி ஸ்டேஜ் வரும்போது அப்படியே பால் புழுவாகி செத்து போகக்கூடிய நிலைமை. அப்போ பட்டு விவசாயி ஓரளவுக்கு நிறைய விஷயங்களை பண்ணி அந்த மூட்டையில் பிடிச்சி கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு போச்சுன்னா பூரா அப்படியே மெல்ட் ஆகி ஒழுகக்கூடிய நிலைமை. அப்போ என்னென்னா, ஒரு 100 முட்டை வைக்கிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா 20 கிலோ 30 கிலோ கூட எடுக்க முடியாத நிலைமை என்பது உருவாச்சு. அப்போ இதையெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு பட்டுக்கூடு உற்பத்தி விவசாய சங்கம் வந்து தமிழகம் முழுவதும் இதுதான் நிலைமை இருக்குது, அப்போ இதை வந்து சரி செய்யணும் அப்படிங்கிறத முதலமைச்சரினுடைய தனிப்பிரிவுக்கு அனுப்பிச்சாச்சு. அதே போல் இயக்குநர்களுக்கு அனுப்பிச்சாச்சு. ஆனால் அதிலிருந்து வர்ற பதில் என்பது வினோதமாக இருக்குது, வேடிக்கையாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். கடந்த கால இன்சூரன்ஸுக்கும் இப்போ இருக்கிற இன்சூரன்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ பட்டு விவசாயிகளுக்கு வந்து இப்படி உற்பத்தி பாதிக்குது, இந்த தொழிலை விட்டே வெளியே போகக்கூடிய ஒரு நிலைமை உருவாகுதுன்னு சொல்லி கடந்த மாதத்துக்கு முதல் மாதம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மனு கொடுத்தாங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரு 19 ஏடி அலுவலகங்கள் முன்னாடி எல்லோரும் மனு கொடுத்தாங்க. பல பத்திரிகைகளில் இது செய்தியாக வந்துச்சு. இது இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு பின்னாடியுமே பட்டு விவசாயிகளை எதுவுமே நாங்கள் பண்ண மாட்டோம், நீ வச்சா வைக்காட்டிப்போ அப்படிங்கிற மாதிரியான போக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. அதுதான் இதனுடைய ஒரு பகுதி தான் இது. அநேகமாக சேலம், கோயம்புத்தூர், நாமக்கல், திருப்பூர், இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற கணக்கம்பட்டி, தொப்பம்பட்டி, பல இடங்களில் தென்காசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயே அதை விட மோசமாக இருக்குது. திருநெல்வேலியில் மோசமாக இருக்குது. அது சேலம் தலைமையிடமையாக இருக்கிற சேலத்துலேயும் கூட அந்த பட்டு விவசாயி இன்றைக்கி வந்து பட்டு செடியை பிடுங்கக்கூடிய நிலைமை. அப்போ எவ்வளோ வேதனையில் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ணி போட்டு இன்றைக்கி அதை விட்டு வெளியே போகிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா எவ்வளோ மோசமான இடத்துக்கு போகுதுன்னு பாருங்கள். மற்ற விவசாயி மாதிரி இது அல்ல, இது ஒரு சயின்ஸு. அப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சம், ஊழல், நீங்கள் அந்த பட்டுக்கூடு வந்து முதன்னு பிடிக்கும்போது அந்த ஃபீல்டு ஆஃபீஸர்கள் பேசக்கூடிய பேச்சு என்பது லட்சக்கணக்கில் வருமானவர். நீங்கள் இதுக்கு வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் அது ஆகலாம் இது ஆகலான்னு கடைசியில் பிடுங்கி போட்டு மண்ணை கவக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி பல விவசாயிகள் இன்றைக்கி நடுத்தருவில் விட்டாங்க அப்படிங்கிறத வேதனையோடு நாங்கள் பதிவு பண்ணுறோம். தயவு செய்து முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போயுமே எங்களுக்கு எந்த இது இல்லைன்னு சொல்லிச்சுன்னா, முதல்வர்கள் அவர்கள் வந்து நீங்கள் தயவு செய்து கூர்ந்து கவனித்து இந்த பட்டு விவசாயி பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறீங்க, இந்த விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்கு உங்களால் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கிறோம். மத்திய அரசாங்கத்தில் அங்கே பண்ணுறாங்க இங்கே பண்ணுறாங்கன்னெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு தனித்துறை பட்டு வளர்ச்சித்துறை. அப்போ பட்டு வளர்ச்சித்துறையில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, இதற்கு மேலே என்ன பண்ண போகிறீங்க, அல்லது விட்டுருங்க, எங்களை எல்லாம் போக சொல்லிடுங்க, பிரச்சனை இல்லாமல் போயிரு. ஆனால் தமிழ்நாடு பட்டுக்கூடு உற்பத்தி விவசாய நலச்சங்கம் என்ன நினைக்குதுன்னா, இன்றைக்கி இந்தியாவிலேயே தரமான வெண்பட்டுக்கூடு கிடைக்கக்கூடிய இடமாக உலக அளவிலேயே வந்து இது 2வது இடத்துல தமிழகம் இருக்குது. அந்த 2வது இடத்துல இருக்கக்கூடிய அந்த வெண்பட்டுக்கூடு இன்றைக்கி என்ன இந்தியாவில் 4வது இடத்துக்கு போயிடுச்சு. அப்போ இடத்துக்கு வரக்கூடிய நடவடிக்கை செஞ்சு இந்த தொழிலை பாதுகாக்கணும்னு சொல்லி சங்க வேண்டுகோளாக வைக்கிறோம். அதற்கான நடவடிக்கை எடுக்கணும் என்பதை கேட்டுட்டு, இந்த நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து இந்த பகுதியில் வந்து பாருங்கள் எங்களுடைய நிலைமைகளை எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க.
அதனால் இங்கே வந்தோம். வந்து இதெல்லாம் பார்த்தா உண்மையாக மிகுந்த மனவேதனையோடு நாங்கள் இந்த பதிவை சொல்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.